காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே வந்த பிறகு ஆதித்யன் தன் வீடு திரும்பும் வரை நிலாவின் வார்த்தைகளும் அவளின் மெல்லிய கரங்கள் தன் கையை தொட்ட உணர்வும் அவனை விட்டு நீங்கவில்லை. அவனது கணித மூளை இதுவரை கண்டிராத ஒரு புதிய சமன்பாட்டை தீர்க்க முயன்றது. காதல் காட்டை. இந்த ஒரு சொல்லில் இத்தனை சக்தி இருக்கிறதா? அது ஒருவரின் வாழ்நாள் முழுவதையும் புரட்டி போட முடியுமா? அவனது கணித உலகத்தில் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தால் 2தான். ஆனால் நிலா அவன் வாழ்வில் நுழைந்தபின் ஒன்றுடன் ஒன்று சேரும்போது அது முற்றிலும் புதியதொரு உணர்வாக மாறிற்று. அன்றிரவு ஆதித்யன் தன் படுக்கையில் புரண்டு படுத்தான். அவனது கடந்த காலம் ஒரு கருப்பு படலம் போல அவன் மனதை அழுத்தியது. அவன் தந்தைக்கும் தாய்க்கும் இடையே இருந்த நிரந்தரமான சண்டைகள், நிம்மதியற்ற குடும்பச் சூழல், இவையே அவனை திருமண பந்தத்தின் மீது வெறுப்பு கொள்ளச் செய்தன. உறவுகள் என்பவை வலியை மட்டுமே தரும் என்ற எண்ணம் அவனது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் நிலாவின் கண்கள் அவனது இருண்ட உலகத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சக்கீற்றை பாய்ச்சின. அவள் கண்களில் தெரிந்த அன்பும் அவனது வலியை புரிந்து கொள்ளும் நேசமும் அவன் இதுவரை உணராத ஒரு ஆறுதலை அளித்தன. அடுத்த சில நாட்களில் கல்லூரி வளாகத்தில் ஆதித்யனின் நடவடிக்கைகளில் ஒரு தெளிவான மாற்றம் தெரிந்தது. அவன் மாணவர்களுடன் பேசும் விதம், முகத்தில் தோன்றிய மெல்லிய புன்னகை, இவையெல்லாம் சக பேராசிரியர்களையே வியப்பில் ஆழ்த்தின. குறிப்பாக நிலாவுடன் பேசும்போது அவன் முகத்தில் தெரிந்த இயல்பு, அவளது கண்கள், அவனது கண்களை சந்திக்கும்போது ஏற்பட்ட மின்சாரம், இவையெல்லாம் அவர்களுக்குள்ளேயே ஒருவிதமான புரிதலை, ஒருவித ஈர்ப்பை வளர்த்தன. ஒரு மாலை பொழுதில் கல்லூரி நூலகத்தில் ஆதித்யன் கணித புத்தகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். நிலா அவன் அருகில் வந்தாள். சார், 4-5 நாளா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? அவளது குரலில் குறும்பு இருந்தது. ஆதித்யன் மெல்லிய புன்னகையுடன், உன்னோட தத்துவங்கள் என்னையும் மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் நிலா என்றான். இதுவரையில் அவன் இப்படி ஒரு மாணவியுடன் மனம் திறந்து பேசியதில்லை. இந்த இயல்பு அவனுக்கே வியப்பை அளித்தது. நிலா அவன் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அப்படியா? அதுக்கு நான் என்ன சன்மானம் எதிர்பார்க்கலாம்? ஆதித்யன் நிமிர்ந்து பார்த்தான். அவளது கண்கள் அவனது கண்களை ஆழமாக நோக்கின. அங்கே ஒரு நொடி நூலகத்தின் அமைதி உடைந்து அவர்களுக்குள் ஒரு புதிய மொழி பரிமாறப்பட்டது. அதுவரை எண்களுக்கும் சூத்திரங்களுக்கும் மட்டுமே பழகிய ஆதித்யனின் இதயம் அந்த ஒரு நொடியில் நிலாவுக்கான காதலை கணக்கிட்டது. அவன் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. என்ன சன்மானம் வேணும்? இந்த சன்மானம் கணித கணக்கு மாதிரி இல்லை சார். இது மனசு சம்பந்தப்பட்டது. நிலா மெல்ல சிரித்தாள். அவளது சிரிப்பு ஆதித்யனின் இதயத்தில் ஒரு இனிமையான வலியை ஏற்படுத்தியது. அவன் எழுந்து நூலக ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த ஆரஞ்சு நிற வானத்தை பார்த்தான். நிலா, நான் உன்னை. வார்த்தைகள் அவன் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன. அவன் ஒருபோதும் இந்த உணர்வை வெளிப்படுத்தியதில்லை. காதலை ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நிலா மெதுவாக எழுந்து ஆதித்யன் அருகில் வந்தாள். அவனது கையை தன் மெல்லிய கைகளால் மெதுவாக தொட்டாள். எனக்கு புரியுது சார். எனக்குள்ளேயும் அதே உணர்வுதான். அவளது குரலில் தெரிந்த பாசமும் புரிதலும் ஆதித்யனின் அத்தனை தயக்கங்களையும் கலைத்தன. அவனது கணித மூளை காதலை ஒரு நிச்சயமற்ற சமன்பாடாக பார்த்தது. ஆனால் அவனது இதயம் நிலாவை தன் வாழ்வின் வரமாய் வந்த வழித்துணையாக உணர்ந்தது. அந்த நூலகத்தின் அமைதியில் 2 மனங்கள் ஒன்றாகின. கணித பேராசிரியர் ஒருவன் தன் மாணவியிடம் காதல் பாடம் கற்றுக்கொண்டான். நிலா அந்த காதல் பரீட்சையில் வெற்றி பெற்று ஆதித்யனின் மனதை வென்றாள். அது காதலின் தொடக்கம் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் கூட. அவர்கள் இருவரின் காதல் பயணம் எப்படி தொடரப்போகிறது? ஆதித்யனின் கடந்த காலம் அவர்களின் உறவை எப்படி பாதிக்கும்?